இந்த பதிவு எதுக்காகனா, நேற்று கரூரில் நடந்த டிவிக்கு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்ட சகோதர சகோதரிகள், குழந்தைகள் உட்பட 39 உயிர் போயிருக்கு. மேலும் பல உயிர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருது. உயிர் நீத்த சகோதர சகோதரிகளின் ஆத்மா சாந்தி அடையவும், பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் சீக்கிரம் குணமடைஞ்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி எல்லாருமே சாமிக்கிட்ட வேண்டிப்போம். இந்த இஷ்யூ நடந்து முடிஞ்ச பிறகு பார்க்குற சோஷியல் மீடியாவில் பல பதிவுகள் ஒருத்தர் சார்ந்து இன்னொருத்தவங்கள குறை சொல்லி இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம்னு சொல்லி பதிவுகளை பார்க்க முடியுது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இது ஒரு விதத்தில் சமூகத்தில் ஒரு வெறுப்பு உணர்வை தூண்டி விடுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி பதிவுகளை போட வேண்டாம். மனித உயிர்களை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினச்சி இந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை ஆண்டவன் கொடுத்துருவான். அதனால் இதை பற்றி பெருசுப்படுத்த வேண்டாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த சம்பவத்தை முன்னுதாரணமாக வச்சு அரசாங்கங்கள் கண்டிப்பாக உடனடியாக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி சம்பவம் மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னா, இன்னும் 6 மாத காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துக்கு வரப்போகிறதுனால இன்னும் தீவிரமடையும் இந்த அரசியல் பிரச்சாரங்கள். அப்படிப்பட்ட சூழலில் மாவட்டத்துக்கு ஒரு இடம் பொது இடமாக அறிவித்து அந்த இடத்துல தான் எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டத்தை நடத்தணும். பொதுமக்களுக்கும் பொது பாதைக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் மறுபடியும் நடக்காமல் நம்ம தடுக்க முடியும். எல்லாருமே பிரச்சனையை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிரச்சனைக்கான தீர்வை யாருமே சொல்ல மாட்டேறீங்க. கண்டிப்பாக இந்த 6 மாத காலகட்டங்களில் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும். அரசாங்கங்கள் கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. அதை வலியுறுத்தி தான் இந்த பதிவோட நோக்கம். எல்லோரும் இதை மையப்படுத்தி ஒரு பதிவுகளாக போடுங்க. வெறுப்பு உணர்வை பொதுவெளியில் வெளிப்படுத்துகிற மாதிரி உங்களை பதிவு இருக்க வேண்டாங்கிறது தான் அந்த பதிவோட நோக்கம். நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். இது மாதிரி சம்பவம் மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவன்ட்ட வேண்டிப்போம். நன்றி, வணக்கம்.